ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ட்ரா வந்து 28. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ஸ்ரீசக்தி ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 846. நான் எடுத்த நம்பர் வந்து 4905. ஓகேவா, இந்த மாதிரி நம்பர் எடுத்திருந்தேன். இதில் 4 மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. 4 நம்பர் ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. நான் வந்து 95 நம்பர் எடுத்திருந்தேன். ஓகேவா, ஒரு போர்டு வந்து மிஸ் ஆகி 86 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு நேற்று ரிசல்ட்டுக்கு. இப்போது நேற்று ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4, பி போர்டில் 05, சி போர்டில் 9 நம்பர் சொல்லியிருப்பேன். இதில் வந்து 3வது மெத்தட் படி, ஓகேவா, இந்த நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி, இப்போ 2வது டிஜிட்டில் ஃபஸ்ட்டு 3, அதுக்கு அடுத்த நாள் 2, இந்த மாதிரி நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னால் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் ஏபிசி போர்டில் இருக்கிற பி போர்டு நம்பர் இங்கே இதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகும்னு சொல்லி இந்த 4 நம்பர் மட்டும் எடுத்துருந்தேன். இந்த நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிடுது. இங்கே 3, 2, இதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் 7, 7 இங்கே ஏ போர்டில் இருக்கும். இங்கே 6, 5, இதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பர் 8, 8 இங்கே ஏ போர்டில் இருக்கும். இப்போ அடுத்து இங்கே 5, 4, இதுக்கு முன்னால் இருக்கிற 2வது டிஜிட் நம்பர் வந்து 4, இந்த 4 வந்து இங்கே ஏ போர்டில் இருக்கும். இப்போ நேற்று கெஸ்ஸிங்கில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து ஒரு நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் ஆகிடுது. அது வந்து ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இந்த நம்பர் வந்து பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. மீதி 0, 5, 9 நம்பர் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு போர்டு தான் மிஸ் ஆகிடுச்சு. 8, 6ன்ற நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஏ போர்டில் வந்து 8 பாஸ் ஆகிட்டு, சி போர்டில் 6 பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கூட டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே நான் வந்து எடுத்த நம்பர். இப்போ நேற்று நம்பர் வந்து 846. இதில் வந்து ஒரே ஒரு கம்பேரிஷன் தான். இதில் என்ன சொல்ல வரேன்னா, 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். இந்த நவம்பர் மந்தில் இது வரைக்கும் இதான் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 880, அதுக்கு அடுத்த நாள் 740, 584, அதுக்கு அடுத்த நாள் 630, 402னே ஒரு ரிசல்ட் இருக்கும். இங்கே 542, அதுக்கு அடுத்த நாள் 190. அதே மாதிரி நேற்றைய நம்பர் வந்து 846. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4, 0, இந்த இடத்துலையும் 4, 0, இங்கேயும் 4, 0, இந்த இடத்துலையும் 4, 0. இப்போ நேற்றைய ரிசல்ட் 846. அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் எங்கேயும் 0 பாஸ் ஆகலை. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 வரலாம். இந்த நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரே ஒரு கம்பேரிஷன் தான். ஓகேவா, 846 நேற்றைய நம்பர், 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர போர்டு 0 வரலாம். இந்த கம்பேரிஷன் மட்டும் வச்சு தான் 0ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து நவம்பர் மந்த் சார்ட் மட்டுமே பாருங்கள். 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் ரிசல்ட்டோ, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டோ, இல்லை 4 பக்கத்தில் இருக்க நம்பரோ எப்படி பார்த்தாலும் அங்கே ஒரு 0 பாஸ் ஆகிடும். 0. இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே நவம்பர் மந்த் சார்ட் கம்பேரிஷன் தான். 846. இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, 8, 9, 6 இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட் நம்பரே 5, 3, 0 இதிலே முடிஞ்சிடும். இந்த நம்பர் மட்டும்தான் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபுல்லாகவே எடுத்திருப்பேன். இந்த கம்பேரிஷனாக பார்க்க வேணால் நிறைய நம்பர் வரும். ஓகேவா, நீங்கள் வந்து இந்த 2 நம்பர் மட்டும் பாருங்கள், 2 கம்பேரிஷன் மட்டும். ஏன்னா இப்படி வந்து கிராஸில் நீங்கள் நவம்பர் மந்த் சார்ட் மட்டும் இருந்ததுன்னா இப்படி கிராஸில் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் வந்துருக்கும். 8, 9, 6, அதுக்கு அடுத்து 5, 3, 0. இப்போ நான் இந்த கம்பேரிஷன் மட்டும் இங்கே சொல்லிடுறேன். 897, அதுக்கு அடுத்த நாள் 584, அதுக்கு அடுத்த நாள் 630, அதுக்கு அடுத்த நாள் 500. இங்கே பார்த்தீங்கன்னா 8, 9, 5, 6, 3, 0 இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய ரிசல்ட் இருக்குது. நான் வந்து அதெல்லாம் எழுதலை. ஓகேவா, 8, 9, 5, 6, 3, 0. இப்போ நேற்று நம்பர் 769, நேற்று நம்பர் 846, அதுக்கு முன்னாள் நம்பர் 769. இங்கே வந்து 9, 6, 8 எல்லா நம்பருமே இருக்குது. இதுக்கு அடுத்து முடிஞ்சால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5, 3, 0 இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடலாம். அதனால் 3 மட்டும் ஃபஸ்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். 5 வந்து ஏ போர்டில் எடுத்துட்டேன். இந்த 2வது கம்பேரிஷன் வந்து நான் வந்து நிறைய கம்பேரிஷன்லாம் வச்சு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதெல்லாம் பார்க்க வேணாம். இந்த கம்பேரிஷன் மட்டும் பாருங்கள். 8, 9, 6, 5, 3, 0 இந்த மாதிரி தான் ரிசல்ட் பாஸ் ஆகும். 8, 9, 5, 6, 3, 0. இப்போ 9, 6, 8 எல்லா நம்பருமே இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து 5, 3, 0. அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டில் 5, 3, 0லேயே முடிஞ்சிடலாம். அதனால் 3 மட்டும் இந்த 2வது கம்பேரிஷனில் பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ட் கம்பேரிஷன். தனலட்சுமி 26வது நாளில் பாஸ் ஆன ரிசல்ட்டு 897. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 538, 938. இப்போ இந்த நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 538, 938ன்னு டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 734.123, 96773297. நீங்கள் இந்த மாதிரி கிடைக்கிற நம்பரில் லாஸ்ட்டில் இருக்கிற 2 நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 97. இந்த 97 அந்த 2 நம்பருமே அடுத்த நாள் தனலட்சுமி ரிசல்ட்டில் பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்து இதே மெத்தடே வந்து நீங்கள் தனலட்சுமி
27வது ட்ராக்கும் ட்ரை பண்ணுறீங்கன்னா அங்கே ரிசல்ட் நம்பர் 503. அதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி நம்பர் 562 832. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 750.2213006840. இங்கே லாஸ்ட்டில் இருக்க 2 நம்பரே 00 தான். இந்த ஜீரோலேருந்து 0 மட்டும் போன வார தனலட்சுமி ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இன்றைக்கி வந்து தனலட்சுமி 28வது ட்ரா. நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் 236846. இப்போ இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 486.6682648375. லாஸ்ட்டில் 2 நம்பர் வந்து 55 மட்டும்தான். அப்போ 5என்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஆல் போர்ட்லேயும் எடுக்கலாம். நான் வந்து ஏ போர்டில் 5என்ற நம்பர் எடுத்துட்டேன். 5-3 ரிசல்ட்டு இதிலேயே ஓகேவா, இந்த நம்பர்லேயே ரிசல்ட் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு முடிஞ்சிடலாம். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னால் இருக்கிற தனலட்சுமி ரிசல்ட்டுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீசக்தி நம்பரை ரூட் எடுத்து பார்க்க சொல்கிறேன். அதுவும் தனலட்சுமி 26வது டாலன் தான். அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்ரீசக்தி நம்பர் இங்கே 538 938. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 734 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் 2 நம்பர் வந்து 97. இந்த 97 அடுத்த நாள் தனலட்சுமியில் இங்கே பிசி போர்டில் இருக்கலாம். அடுத்து போன வாரமும் இந்த மெத்தட் இருந்தது. போன வாரம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி 27வது தான். அதுக்கு முன்னால் ஸ்ரீசக்தி நம்பர் 562 832. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 750 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் 2 நம்பர் 0 போன வார ரிசல்ட்டு தனலட்சுமி ரிசல்ட்டில் இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி தனலட்சுமி 28வது தான். நேற்று ஸ்ரீசக்தி நம்பர் 236846. இந்த நம்பரை ரூட் எடுத்திங்கன்னா 486.66 நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டு 2 நம்பர் 55. இப்போ இந்த 55லேருந்து 5 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டா ஆல் போர்ட்லேயும் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் மெத்தட் படி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5, பி போர்டில் 3, சி போர்டில் 0. அதான் நான் 530 இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடலான்னு தான் இந்த 3 நம்பர் எடுத்துட்டேன். 0 வந்து இந்த நவம்பர் மந்த் படி 4 இருந்தால் 0 வரலான்னு எடுத்திருப்பேன். ஏ போர்டில் 5 வந்து இந்த ஸ்ரீசக்தி தனலட்சுமி சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி ஏ போர்டில் 5. பி போர்டில் 3 பார்த்தீங்கன்னா அதுவும் நவம்பர் மந்த் சார்ட் தான். 8 6 9 பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 530 ரிசல்ட் முடிஞ்சிடலான்னு தான் இந்த மாதிரி நம்பர் எடுத்திருந்தேன். ஏ போர்டில் 5, பி போர்டில் 3, சி போர்டில் 0. பாக்ஸ் வந்து 530 மட்டும்தான். ஆல் போர்டில் எடுத்தால் 5 எடுக்கலாம். அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 53, பிசி 30, ஏசி வந்து 50. இந்த நம்பர் எல்லாமே வந்து நவம்பர் மந்த் சார்ட்டு, அதே மாதிரி ஸ்ரீசக்தி சார்ட்டு, தனலட்சுமி சார்ட் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே நம்பர் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 5 3 0. இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம சொன்ன கம்பேரிசன்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.